यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्दुसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सभागे இன்றைய தினம் சுவாமி ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் அருளிச் செய்த வரதராஜ பஞ்சாசத் ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். திராதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோஹ ಛಾಯಾಕರೀಶ ಸರಸಾನಿ ಫಲಾನಿ ಚತ್ವಂ ಶಾಖಾಗತ ತ್ರಿದಶ ಬೃಂದ ಶಕುಂತಕಾಣಾಂ கிம் நாமனாசி மகதாம் நிகமத்ருமாணாம் என்பதாக ஸ்லோகம். இதன் அன்வய கிரமம்: ஹே கரீஷ, துவம் சாகாகத த்ரிதச பிருந்த சகுந்தகானாம் மகதாம் நிகமத்ருமாணாம் ஆபதி த்ராதா ஸ்திதிபதம் பரணம் பிரரோஹ ಛಾயா சரசானி ஃபலானி ச கிம் நாம ந அசி என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் எம்பெருமானான தேவாதிராஜன் எல்லா விதமான வேதங்களை ரட்சிப்பவனாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார். என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக வேதங்களானது நிகமத்ருமானாம் ஒரு மரங்களாக பாவித்து, மரம் அவைகளை எவ்வாறு உலகத்தில் ரட்சிப்பது, அதன் பிரயோஜனம் இவ்வாறாக வர்ணித்து ஒரு மரங்களை வேதமாக பாவித்து அவற்றிற்கு எம்பெருமான் ரட்சிப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். என்னன்னாக்கா, லோகத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு மரம், அந்த மரத்திற்கு தேவையானது என்ன, அது என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு மரம் இருக்குன்னாக்கா என்ன, அதுக்கு புயல் காற்றுனால ஆபத்து வரும். அப்படி வரும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த மரத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் தேவை. மேலும் அந்த மரமானது தனது வேர் ஊன்றி ரொம்பவும் ஸ்திரமாக நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் இருந்ததுன்னா தான் அது ஸ்திரமாக நிற்க முடியும். மேற்கொண்டு அந்த மரம் வளர்கிறதுக்கு ஜலம், எரு, உரம் இத்தியாதிகள்லாம் தேவை. அந்த மரங்கள்லேருந்து விழுதுகள் வந்ததுன்னாக்கா அது பூமியில் ஊன்றி அதுவும் நல்லா ஸ்திரமாக இருந்து எதுங்கிட்டேந்து, அதாவது தன்னுடைய மரத்தை தான் எதுக்கிட்டேந்து வந்தோமோ அந்த மரத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஒரு பெரிய பூமியிலேயே ஊன்றி தன் மரத்திற்கு மேலும் வலு சேர்க்கும், அதாவது விழுதுகள் அதுக்கு தேவை. மேலும் அந்த மரத்தினுடைய பிரயோஜனம்னு பார்த்தோம்னாக்கா, வெயிலிருந்து வரவாளுக்கு, வெயிலில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வரவாளுக்கு அந்த வெயிலில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கும் விதமாக அந்த மரமானது நிழலை தர்றது. அந்த நிழலை தந்து அந்த வெயிலினுடைய தாக்கத்தை போக்கடிக்கும் விதமாக அந்த மரம் இருக்கணும். மேலும் பசியோடு வருபவர்களுக்கு தன்கிட்ட இருந்து சுவை மிகுந்த பழங்களை கொடுத்து உபசரிக்கணும். இவ்வாறாகெல்லாம் அந்த மரமானது இருந்ததுன்னாக்கா அந்த மரம் சிறப்பு மிக்கதாக லோகத்தில் கருதப்படுறது. இப்போ என்னன்னாக்கா, இந்த மரங்களுக்கு நிகராக மரங்கள் போல் வேதங்களை பாவித்து இந்த வேதத்திற்கு யார் ரட்சகனாக இருக்கா, மேலும் இந்த மரங்களுக்கு தேவையான அம்சங்கள் விதமாக யார் இருக்கான்னாக்கா எம்பெருமானான தேவாதிராஜன் அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிச்சிருக்கார். திராதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோஹா ಛಾಯಾಕರೀಶ சரசானி பலானி சத்வம். இதே அர்த்தத்தை தான் லோகத்தில் ஒரு மரத்துக்கு என்னென்ன தேவையோ, எது இருந்தாக்கா அந்த மரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குமோ, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ, அப்படி அந்த மரம்
இருக்கும் பட்சத்தில் அந்த மரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான். இப்போ என்னன்னாக்கா, வேதங்களாகிற பெரிய மரம், அந்த மரத்திற்கு ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு வேணும்னு சொன்னோமோ இல்லையா, அது எம்பெருமானான தேவாதிராஜன் தான். என்னன்னாக்கா, புயல் காத்துனால வரக்கூடிய ஆபத்தை தடுத்து அந்த மரத்தை காப்பாற்றணும். அந்த மாதிரி பெருமாள் மது கைடவர்களால் இந்த வேதத்திற்கு ஒரு ஆபத்து வந்த காலத்தில் அவர்கள்கிட்டேருந்து காப்பாற்றி இந்த வேதத்தை மீட்டு கொடுத்ததுனால அந்த மரத்தை காப்பாற்றுபவனாக பெருமாளே ஆகிறார். மேலும் மரத்திற்கு தன்னுடைய வேர் ஒரு ஊன்றி ஸ்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுன்றா போல இருந்தது. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா, ஸ்ருதிகள் அனைத்தும், வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானே ஜெகத்காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான அர்த்தத்தை எடுத்து பிரதிபாதிக்கிறதுனால அந்த வேர் ஊன்றும் இடமாக கூட எம்பெருமானே ஆறா. மேலும் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய விழுதுகள் எவ்வாறு பூமியில ஊன்றி மேலும் அந்த மரத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது அப்படின்னாக்கா, அந்த மாதிரி எதுன்னு பார்த்தோம்னாக்கா, இதே வேதங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகிய 6 அங்கங்களோடு கூடினதான ஷடங்கோவை வேதாகா அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை 6 அங்கங்களோடு படித்தோம்னாக்கா சரிவர புரிந்து கொள்ள முடியும். அவைகளாலும் இந்த வேதங்களுக்கு மேலும் ஸ்திரத்தன்மையானது ஏற்படுறது. அந்த விதத்தில் பார்த்தோம்னாக்கா மேலும் அந்த விழுதுகள் ஸ்தானத்திலேயும் எம்பெருமானே இந்த ஸ்லோகத்தில் தெரிகிறார். மேலும் மரத்தினுடைய பிரயோஜனமாக வெயிலிலிருந்து கஷ்டப்பட்டுன்னு வரவாளுக்கு அந்த சுகத்தை கொடுக்குற விதமாக யார் அமைஞ்சிருக்கான்னாக்கா, பெருமாளே தான் அமைஞ்சிருக்கார். என்னன்னாக்கா, மேலும் அந்த விழுதுகள் ஸ்தானத்தில் ஸ்மிருதி, இதிகாச, புராணாதிகள் எல்லாமும் உபபிரம்மணமாக, அதாவது மேலும் அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக உபபிரம்மண ரூபமாக இருக்கிறதுனால மேலும் அந்த வேதங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறதுனால இந்த விழுதுகளும் எம்பெருமானே ஆகிறார். முன்னாடி சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த வெயிலிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் தீரும் வகையில் அந்த மரம் இருந்ததுன்னாக்கா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவ்வாறே எம்பெருமானும் சம்சாரமாகிற கடல்ல தாபத்திரயங்களை அனுபவிச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு வேதத்தில் என்னென்ன உபாயங்கள் அனுஷ்டானம் பண்ணாக்கா இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவைகளை பின்பற்றி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வைக்கக்கூடிய உபாயமும் இந்த வேதத்தில் தான் இருக்கு. ஆக வெயிலினுடைய தாக்கம் ஸ்தானத்தில் சம்சாரத்தை வச்சுண்டு அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய உபாயத்தை இந்த வேதம் சொல்றதுனால வெயிலிருந்து வரக்கூடிய கஷ்டத்தை போக்கடிக்கும் விதமாக இருப்பதும் எம்பெருமானான தேவாதிராஜனே. மேலும் பசியோடு யாராவது வந்தான்னாக்கா அவர்கள் பசி போக்குற விதமாக அந்த மரங்களானது தன்கிட்ட இருக்கக்கூடிய சுவை மிகுந்த பழங்களை கொடுக்கறா போல இந்த இடத்துல என்ன இருக்குன்னாக்கா, சம்சாரத்திலிருந்து விடுபட்டு வேதத்தில் சொல்லிருக்கப்பட்டக்கூடிய உபாயங்களை அனுஷ்டிச்சு அதன் மூலியமாக பக்தி பிரபத்திபியாம் பிரசன்னஹா ஈஸ்வரா மோக்ஷம் ததாதி அப்படின்னு சொல்லக்கூடியதுல பக்தியினாலேயும் பிரபத்தினாலேயும் எம்பெருமானானவன் பிரீத்தி அடைஞ்சேர்னாக்கா நமக்கு வேண்டிய மோட்சத்தை தருகிறார் என்ற விதத்தில். அதுவும் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அந்த உபாயம்னாக்கா எங்கன்னு எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா இந்த வேதங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆக அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போகிறோம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எம்பெருமானை அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிப்பது தான். மோட்சம் வேற, பெருமாள் வேற இல்லை. மோட்ச பலனை அடையிறன்னாக்கா எம்பெருமானையே அடையிறன்னு அர்த்தம். ஆக அந்த பழமும் எம்பெருமானே. இவ்வாறாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காப்பவன் அதை ரட்சித்து போஷித்து அதில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய துக்கத்தை போக்கடிப்பது, மற்றவர்களுடைய
வேண்டுதலை பூர்த்தி செய்கிறது. இவ்வாறாக எல்லா விதமாகவும் இந்த ஸ்ருதிகளுக்கு நீயே இருக்கின்றாய் அப்படின்ற போல எம்பெருமானான தேவாதிராஜனை ஸ்ருதிகள் அனைத்தையும் ரட்சிப்பவன் என்கிற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.